அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே மின் அட்டை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின வீடியோ நாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இப்போது அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை எப்படி நம்ம வீட்டிலேயே டிஐஒய்யாக பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி வேறு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால தான் நாம் டிஐஒய் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை இந்த மாதிரி எல்லோரும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டைப்பெட்டி தான் இதுக்கு தேவை. அட்டைப்பெட்டியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சு இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லேயும் ஏபிசிடி ஆனாவனா காஞ்சாச்சா 1 2 3ன்னு எல்லா டாபிக்ஸ்லேயும் இந்த மாதிரி எழுதி ஒரு செட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பிக்சர் சார்ட்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனரி ஷாப்ஸில் கிடைக்கும். எல்லா டாபிக்ஸ்லையும் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, வெஹிக்கல்ஸ்னு எல்லா டாபிக்ஸ்லையும் கிடைக்கும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே அளவுக்கு இந்த அட்டையையும் கட் பண்ணி அந்த அட்டையில் இந்த பிக்சர் சார்ட்டை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, வெஹிக்கல்ஸு அந்த டாப்பிக்கையும் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஷேப்ஸ் கூட அதே வடிவத்துக்கு நம்ம கட் பண்ணி அதில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை கொடுத்து கலர் அடித்து இல்லை அதில் ஏதாவது கலர் பேப்பர்ஸ் ஒட்டி நம்ம குழந்தைங்களுக்கு ஷேப்ஸும் சொல்லி கொடுத்துக்கலாம். இதையே இந்த குட்டி சைஸில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பெரியவங்களே ஹேண்டில் பண்ணால் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அதில் பார்ப்பாங்க, ரொம்ப நாள் அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூடவே உட்காந்து அவங்க சொல்லித்தரணும் அப்படின்னு இல்லை. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லா குழந்தைங்க கூடவே நம்ம உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்க கையில் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டா அவங்களே அதை அவங்க தன்னைத்தானே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய குழந்தைங்களா ஆகிட்டாங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களா ஆகிட்டாங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டிங்ஸ் கூட நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கார்டில் இந்த மாதிரி நம்மளே வந்து வரைஞ்சி அவங்களுக்கு கவுண்டிங் சொல்லித்தரத்துக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதே சமயம் எழுத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்லேட் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வச்சுருப்போம். ஸ்லேட்டில் ஒரு எழுத்தை எழுதிட்டு எல்லா அட்டையும் ஷஃபிள் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம்னா அதில் உள்ள கார்டு எடுத்து இதில் மேட்ச் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம். அப்படி ஒரு லெட்டரை அவங்களுக்கு கற்றுத்தரலாம். ஒரு லெட்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக ஒரு 2 to 3 லெட்டர்ஸ்க்கு போகலாம். அப்படி போகும்போது அவங்களுக்கு இது ஃபன் ஆக்டிவிட்டியாக டிவி, ஃபோன்லாம் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் பொழுது போகும். அதே சமயம் அவங்க தெரியாத எழுத்துக்களும் கன்ஃபியூஸ் ஆகிற எழுத்துக்களும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விளையாடும்போது அவங்க அதை வந்து ஈஸியாக அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கற்றுக்குவாங்க. அது தமிழ் லெட்டர்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், 1 2 3ஆக இருக்கட்டும், எதுவாக வேணும் எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே அவங்கள வந்து எல்லாமே கலந்து போடும்போது ஸ்கூலில் போய் அவங்க வந்து சப்ஜெக்ட் வேரியேஷன் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏபிசிடினா இங்கிலீஷு, ஆனாவனா தமிழ் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இங்கே கொடுக்கும்போது ஷஃபிள் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா எழுத்தோட பேரும் இது மூலமாக அவங்க கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற வீடு எல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் இருக்குது. ஸோ டைல்ஸில் இந்த மாதிரி கோடு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த லைன் மேலேயே அவங்கள இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அட்டையை நீங்கள் சொல்கிற லெட்டர்ஸை குழந்தைங்கள விட்டு அரேஞ்ச் பண்ணி அழகாக அடுக்க சொல்லித்தரலாம். இந்த டைமில் அவங்கள என்கேஜாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்கூல் போகிற குழந்தைங்கன்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வரிசையாக தெரியும். ஸோ அவங்கள வரிசையாக ஏபிசிடி அடுக்கு அப்படின்னு சொல்லி இந்த லைனில் அடுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி தரலாம். இது அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணுற ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஃப்ளாஷ் கார்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப நம்ம வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளே கூட உட்காந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுற இந்த டிஐஒய் ஸ்மால் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கார்ட்ஸை வச்சு அடுத்து மெமரி கேம்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ் கூட இதில் நம்ம திருப்பி போட்டு விளையாண்டுக்கலாங்க. அப்போது அது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளும் அவங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு குழந்தைங்களோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்படி நம்ம பண்ண டிஐஒய்லேயே இப்போ குழந்தைங்களோட டிஃப்ரெண்ட்டாக விளையாடும்போது அவங்க எல்லா விதத்துலேயுமே அந்த நம்ம சொல்லித்தரக்கூடிய டாப்பிக்கை அவங்க ஈஸியாக அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் திரும்ப புது புது எழுத்து கற்றுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒரு குவாலிட்டியான டைம் அவங்களுக்கு பாஸ் ஆன மாதிரி இருக்கும். டிவி, ஃபோன் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான டைம் நம்மளும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா வந்து விளையாடலாங்க. எண்ட் ஆஃப் த டே மோட்டிவ் ஒன்று தாங்க. நம்ம குழந்தைங்களோட நம்ம குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.